இடையே உன் புத்தி சாதுரியத்தை தள்ளிவிடு. பெருமையும் அகங்காரமும் உனக்கு உதவாது. தெற்கு திசையிலிருந்து வரும் உதவியால் உனக்கு புகழ் கிட்டும். தேர்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். தாய் தந்தையரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். மகிழ்ச்சி பெறுவீர்கள். தொடங்கிய வேலை நன்கு நடைபெறும். சிவனை வணங்குங்கள். உங்கள் பாவங்கள் நீங்க பெறும். புண்ணியத்தை அடைவீர்கள். இழந்தவைகளையும் பெறுவீர்கள். புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வீர்கள். மகான்கள் தரிசனம் கிடைக்கும். பலனை எதிர்பார்க்காமல் புதிய தொழிலை தொடங்குங்கள். உங்களின் இஷ்ட தெய்வத்தை வணங்குவதால் உங்கள் பிரச்சனைகள் தீரும். சட்டபூர்வமான முயற்சி எடுத்தால் வெற்றி கிட்டும். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்கள். கோதுமை மாவை தானம் தருவதால் பலன் கிடைக்கும். வியாதியிலிருந்து விடுபடுவீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கஷ்டங்கள் தீரும். உங்கள் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும். உங்களது பழைய முயற்சிகள் இப்போது உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும் நேரம் இது. மிக பெரிய சாதனைகளையும் செய்வீர்கள். நண்பர்களிடம் ஆலோசனைகளை கேட்பதால் பலன் அடைவீர்கள். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்கள். தர்மம் செய்வதால் பலனடைவீர்கள். முக்கியமான கடிதம் செய்தி உங்களை தேடி வரும். சேமிப்பு பெருகும். புதிய பொருட்கள் சொத்து முதலென சேரும் நேரம் இது. மற்றவர்களின் உதவியால் வெற்றியடைவீர்கள். உங்களின் முயற்சி வீண் போகாது. அரிய செயல் செய்வதால் பாராட்டு பெறுவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பயணம் செய்வீர்கள். பயணத்தின் போது உங்களின் முக்கிய பத்திரங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு தெய்வ வாக்கு கிடைக்கும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மகான்களின் ஆசி கிட்டும். உங்கள் வீட்டில் தெய்வ காரியங்கள் நடைபெறும். அதனால் பலன் கிடைக்கும். தெய்வ தரிசனம் மறைமுகமாக கிடைக்கும். தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் சந்தேகங்களையும் குருவிடம் சரணடைந்து விடுங்கள். எல்லாம் சரியாக விடும். திட்டமிட்டு தொடர்ந்து செயல்படுங்கள். உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். நண்பர்கள் உதவி கிடைக்கும். உடல் உபாதைகள் நீங்கும். அமைதியாகவும் பண்புடனும் பொறுமையுடனும் செயல்படுங்கள். பயமும் மனக்கஷ்டமும் நீங்கிவிடும். எல்லோருடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களின் ஆதரவால் தொடங்கிய காரியம் சிறப்பாக நிறைவேறும். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசியால் உடல்நிலையில் முன்னேற்றம் கண்டு உங்கள் முயற்சியிலும் வெற்றி பெறுவீர்கள். இனி சிக்கலான மனக்கஷ்டங்கள் இருக்காது. உங்கள் கவலைகள் தீரும். குடும்பத்தில் புதிய உறவுகள் உண்டாகும். உங்களின் முயற்சியால் செல்வம் சேரும். போட்டி பொறாமை தீயவர்கள் நட்பை தவிர்த்திடுங்கள். கவனமாக இருங்கள். பாபாவின் ஆசியால் சக்தி சித்தியாகும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். நல்ல பண்பான அன்பான வார்த்தைகளால் மக்களிடம் உங்கள் மதிப்பு உயரும். நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீர்கள். உங்கள் எதிரிகள் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு சிவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். என்னை நினையுங்கள். பணிவோடு இருங்கள். இல்லாவிடில் உன்னுடன் யாரும் இருக்க மாட்டார்கள். உன்னை கட்டுப்படுத்திக்கொள். உடலளவில் சண்டையிடாதே. வாழ்க்கையை நடத்த போதுமான ஒரு வேலை கிடைக்கும். இறுதியில் நீ மகிழ்ச்சி அடைவாய். தொழிலில் வெற்றி உண்டாகும். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசையின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்வாய். ஸ்ரீ சாய்நாதரை நினைவில் கொண்டால் வெற்றி உண்டு. உனது கவலைகள் முடிவுக்கு வரும். நல்ல செய்தி வரும். இறுக்கமான சூழ்நிலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இது சற்று கெட்ட காலமானாலும் ஓர் ஆன்மீக பெரியவரை நீ விரைவில் காண்பாய். உனக்கு வெற்றி உண்டு. ஆன்மீக தொடர்புடைய ஷீரடி போன்ற ஸ்தலங்களுக்கு செல்வாய். ஒரு தூய மனிதரை சந்திப்பாய். விரைவில் வெற்றி உண்டு. விரைவில் ஷீரடிக்கு வர வாய்ப்பு கிடைக்கும். என் தரிசனம் கிடைக்கும். வெற்றி நிச்சயம் உண்டும். உன் இஷ்ட தெய்வத்தின் தரிசனம் கிடைக்கும். கடவுளின் சிலை அல்லது விக்கிரகம் அல்லது புகைப்படம் கிடைக்கும். அதை வழிபடு. உனக்கு மன நிம்மதி, பண வரவு, மகிழ்ச்சி ஏற்படும். ஓம் சாய்ராம்.